நீங்க ஒருவரை இயேசப்பா நீங்க பார்த்து தகப்பனே என்னுடைய கஷ்டங்கள் குறைவுகள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் இயேசப்பா இந்த ஆராதனை வெளியே தகப்பனே இயேசப்பா உமக்கு நான் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் என்று சொல்லி தகப்பனே இந்த ஆராதனை வெளியே இயேசப்பா ஒவ்வொரு பிள்ளை இயேசப்பா நீங்க தகுதிப்படுத்துங்க தகப்பனே. அவங்க எந்த நோக்கத்தோடு வந்திருக்காங்க தகப்பனே அப்பா, அவங்க எதற்காக வந்திருக்காங்க தகப்பனே அப்பா, அவங்க என்ன வருத்தத்தோடு வந்திருக்காங்க தகப்பனே என்று சொல்லி இயேசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளோட தேவைகளை இயேசப்பா நீங்க அறிகிற தகப்பனே இயேசப்பா அவங்களுடைய கஷ்டங்களை நீங்க அறிகிற தகப்பனே அப்பா. ஒவ்வொரு பிள்ளை இயேசப்பா இருந்து ஆராதித்து தகப்பனே போய் கூப்பிடும் போது தகப்பனே இந்த ஆராதனை வெளியில இயேசப்பா நீங்க பதிலை கொடுக்கிற தேவனா இருக்கிற இயேசப்பா. வல்லமையுள்ள தேவனீர் ஒருவரை தகப்பனே, மகத்துவமான தேவனீர் ஒருவரை தகப்பனே அப்பா. எங்களுடைய குறைகளை நீக்கிற தேவனீர் ஒருவரை தகப்பனே இயேசப்பா. ஒவ்வொரு இயேசப்பா ஒவ்வொரு இடத்தை இயேசப்பா நீங்க திடன்படுத்துங்க இயேசப்பா. உமக்கென்று ஆராதிக்கிற பிள்ளையா நீங்க மாற்றுங்க தகப்பனே. ஏதோ தானமாய் வந்து செல்லாதபடிக்கு இயேசப்பா உங்களுடைய பிள்ளைகள் தகப்பனே இயேசப்பா உங்களுடைய ராஜ்யத்தின் பிள்ளையா இருக்க நீங்க உதவி செய்யுங்க இயேசப்பா. ஒவ்வொரு பிள்ளை இயேசப்பா வாய்களை விரிவாய் திறந்து தகப்பனே என் தேவன் எனக்காக யாவும் செய்வார் என்று சொல்லி இயேசப்பா விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தகப்பனே ஒவ்வொரு பிள்ளை இயேசப்பா ஆராதிக்க நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. உன் வாய்களை விரிவாய் தெரிந்துப்பா தேவனுக்கு பாடுங்கள் என்று சொல்வது போல தகப்பனே ஒவ்வொரு பிள்ளை இயேசப்பா ஒவ்வொரு பிள்ளைய ஸ்தோத்திர பலி நன்றி பலி ஈரேடுக்கும் போது இயேசப்பா உமக்கு இயேசப்பா மகிமை கொடுக்கிற பிள்ளைகளா இயேசப்பா நீங்க மாற்றுங்க தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆபிரகாமின் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம், ஈசாக்கின் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம், யாக்கோபின் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், போதுமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், எல் ஷடாய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், எலியாவின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மோசேயின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், யாக்கோபின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், தாவீதின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், எலியாவின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், யெகோவா ராஃபாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், யெகோவா ஈரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், யெகோவா ஷாலோமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இயேசப்பா எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் நன்றி பலிகள் ஏறெடுத்தாலே இயேசப்பா உமக்கு பத்தாது இயேசப்பா. எத்தனையோ அற்புதங்களை அதிசயங்களை செய்த தேவன் தகப்பனே இயேசப்பா நீங்க செய்த அதிசயங்களை அற்புதங்களை இயேசப்பா இந்த ஆராதனை வேளையில் இயேசப்பா நாங்க ஸ்தோத்திர பலி மூலமாய் நன்றி பலி மூலமாய் தகப்பனே அப்பா உமக்கு செலுத்துகிற பிள்ளையா இயேசப்பா நீங்க இயேசப்பா எங்களை இந்த நேரத்துல நீங்க தகுதிப்படுத்துங்க இயேசப்பா. இந்த நாளை காணும்படியாய் கிருபை செய்கிறேன் நன்றி தகப்பனே. நிற்கும்படியாய் கால்களை தந்திரேன் நன்றி தகப்பனே இயேசப்பா. உண்மை இயேசப்பா தொழுது கொள்ள முடியாய் இயேசப்பா கைகளை தந்திரேன் நன்றி தகப்பனே. பார்க்க முடியாய் கண்களை தந்திரேன் நன்றி தகப்பனே அப்பா. கேட்க முடியாய் செவிகளை தந்திரேன் நன்றி தகப்பனே இயேசப்பா. உண்மை பாட முடியாய் உதடுகளை தந்திரேன் நன்றி தகப்பனே. சுவாசிக்க முடியாய் தகப்பனே இயேசப்பா உயிரை தந்திரேன் நன்றி தகப்பனே இயேசப்பா. நிற்க முடியாய் விளவை தந்திரேன் நன்றி தகப்பனே இயேசப்பா. கடந்த வாரத்துல ஒவ்வொரு நாளும் தகப்பனே இயேசப்பா எங்களை வழி நடத்தினீங்க அதற்காக நன்றி தகப்பனே. இனிமேல் நீங்க வழி நடத்த போற கிருபைக்காக நன்றி தகப்பனே அப்பா. எங்கெல்லாம் காலியா இருந்து இயேசப்பா நீங்க நிரப்புங்க இயேசப்பா. இயேசப்பா நீ சொன்னீங்க இயேசப்பா குயவனை எப்படி அந்த பானைகளை செய்கிறேன் அதே மாதிரி நானே செதுக்குவேன் என்று சொன்னது போல இயேசப்பா ஒவ்வொரு பிள்ளை இயேசப்பா நீங்க அழைத்து வாருங்க இயேசப்பா. மாம்சமான யாவர் மேலே நாவியை ஊற்றுவேன் என்று சொன்னது போல தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் நாவின் அபிஷேகத்தை இயேசப்பா இந்த நாளில் இயேசப்பா நீங்க ஊற்றி போற கிருபைக்காக நன்றி தகப்பனே. இப்பட்சமாய் தகப்பனே இயேசப்பா 2 வாரமா இயேசப்பா கண்ணின் வலி போல இயேசப்பா பாதுகாத்து கொண்டு வந்தனே நன்றி தகப்பனே. ஒவ்வொரு நொடியில் இயேசப்பா நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று இயேசப்பா கலங்கி திகைத்த நேரத்தில் இயேசப்பா என் ஆண்டவன் தேவனுடைய நீதி மரத்தலால் தாங்குவேன் என்று சொன்னது போல இயேசப்பா ஒவ்வொரு பிள்ளை இயேசப்பா நீங்க தாங்கி வழிகளை நடத்தினீங்க அதற்காக நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி ராஜா. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படலே. ஓம் தயவினை கைவிடலே. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படலே. ஓம் தயவினை கைவிடலே. வேற கையால் கடந்து வந்தேன் எனக்கு
பெரிய மருத்துவர் நீங்க ஒருவரே தகப்பனே சப்பா. யாருக்கு எங்க வலி இருக்குதே சப்பா நீங்க இயேசுவின் நாமத்தினால எடுத்துக்கொள்ளுங்க சப்பா. பெற்ற ரத்தத்தை நீங்க ஊற்றிங்க தகப்பனே அப்பா. நாங்க ஜெபித்துக்கொள்ளுங்க சில ஒவ்வொரு பிள்ளை சப்பா நீங்க கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. அவங்களுக்கு என்ன தேவை சப்பா நீங்க அறிவீங்க தகப்பனே அப்பா. என்னோட எண்ணங்கள் ஏக்கங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீங்க அறிவீங்க தகப்பனே அப்பா. ஒவ்வொரு பிள்ளையும் அவங்க வியாதியை குறித்து கவலையாதபடிக்கு தெரியாதபடிக்கு தகப்பனே என் தேவன் எனக்கு சுகத்தையும் பலத்தை கொடுப்பார் என்று சொல்லி சப்பா. ஒவ்வொரு பிள்ளையும் சப்பா விசுவாசத்தோடு இருக்க நீங்க உதவி செய்யுங்க சப்பா. கடன் பிரச்சனையோட வந்திருக்காங்க சப்பா நீங்க கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்க மாட்டாய் என்று சொல்லி போலே சப்பா. கொடுக்கிற கரங்களாய் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே சப்பா. எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு மேலாக என் கண்களை ஏறெடுப்பேன் என்று சொல்லி போலே சப்பா. எனக்கு ஒத்தாசை சப்பா என்னுடைய கர்த்தரிடத்தில் இன்று வருவேன் என்று சொல்லி சப்பா. ஒவ்வொரு பிள்ளை சப்பா மனத்தை கொடுத்து தகப்பனே சப்பா. எனக்கு இது இல்லை என்று சொல்லி கலங்கி விடாதபடிக்கு சப்பா. என் தேவன் எனக்கு கொடுப்பார் என்று சொல்லி சப்பா. ஒவ்வொரு பிள்ளை சப்பா விசுவாசத்தோடு இருக்க நீங்க உதவி செய்யுங்க சப்பா. வயதானவர்களே சப்பா நீங்க கண்ணோக்கி பாருங்க சப்பா. எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி கலங்கி தெரியாதபடிக்கு சப்பா. என் தேவனே சப்பா எனக்கு தந்தையாகவும் தாயாகவும் சப்பா நண்பனாகவும் சப்பா நீர் ஒருவர் இருக்கிறீர் என்று சொல்லி சப்பா. ஒவ்வொரு பிள்ளை சப்பா விசுவாசத்தோடு சப்பா ஜெபிக்க நீங்க உதவிகளை செய்யுங்க சப்பா. அப்பா இந்த ஆராதனை வேளையிலே தகப்பனே அப்பா என்னோட பாவங்களை சப்பா நீங்க கண்ணோக்கி பாருங்க சப்பா. கடந்த வாரத்திலே சப்பா நாங்க எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கலாம் தகப்பனே. நாங்க சப்பா ஒரு பாவமான உலகத்திலே சப்பா நாங்க ஒரு பாவமான மனிதர்களே தகப்பனே அப்பா. ஆமென். வீட்டிலே வாசப்படியில் படுத்திருக்க என்ன சொல்லுங்க தகப்பனே. அப்பா என்னோட பாவங்களை அப்பா நீங்க கண்ணோக்கி பாருங்க சப்பா. என்னோட பாவங்களை சப்பா நீங்க சுத்திகரிங்க தகப்பனே. வெளியேறப்பட்ட ரத்தத்தால் நீங்க கழுவுங்க சப்பா. என்னோட பாவத்தை குறித்து நாங்க கலங்கி விடாதபடிக்கு சப்பா. செய்துவிட்டேன் என்று சொல்லி சப்பா மனதுருகி இருக்காதபடிக்கு தகப்பனே. என் தேவன் என்னை பரிசுத்தப்படுத்துவார் என்று சொல்லி தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளையை சப்பா இடங்களுக்குள்ள நீங்க உதவிகளை செய்யுங்க சப்பா. அப்பா இந்த ஆராதனையிலே தகப்பனே அப்பா ஒவ்வொரு பிள்ளையை சப்பா நீங்க கண்ணோக்கி பாருங்க சப்பா. மனுஷன் முகத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார் தகப்பனே. மனுஷன் எங்ககிட்ட என்ன கொடுப்பார் என்று சொல்லி பார்க்கிறவராய் இருக்கிறாய் சப்பா. நீரோ இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனே சப்பா. ஒவ்வொரு இருதயத்தை சப்பா நீங்க அறிகிற தகப்பனே. அப்பா எங்களுக்கு தேவைகளை நீங்க அறிகிற தகப்பனே. அப்பா இந்த வாரம் முழுவதும் தகப்பனே நீங்க நடத்த போற கிருபைக்காக நன்றி தகப்பனே. அப்பா நான் இந்த வாரத்தை கொடுத்து சப்பா கலங்கி விடாதபடிக்கு என் தேவன் நடத்தி செல்வார் என்று சொல்லி தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளை சப்பா பலத்தோடு சுகத்தோடு இருக்க நீங்க உதவிகளை செய்யுங்க சப்பா. Yeah.
ஜனங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாம வாழ்ந்து கொண்டு
இருக்கும்போது கர்த்தர் எரேமியாவை கொண்டு ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நீ எழுந்து புறப்பட்டு ஒரு குயான் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றார். நீங்க எழுந்து புறப்பட்டு எங்க போகணுமா? ஒரு குயான் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்புகிறார். ஆண்டவர் எதற்கு அவரை அனுப்புகிறார் என்று சொன்னால், அவர் சிறு வயதில இருந்து கர்த்தர் அவருக்கு ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் அவரை வசித்திருக்கிறார். இங்க எரேமியா எழுதின சீக்கிரம் புத்தகத்தை நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், என் கர்ப்பத்தில் இருக்கும் போது உன்னை வெளிப்படுத்தினேன், நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி நான் ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசிகளுக்கு கட்டளையிடுவேன். ஆண்டவர் அவரை தாயின் கருவிலே ஆண்டவர் அவரை உருவாக்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாக கட்டளையிடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனோடு கூட ஒரு பொறுத்துணையோடு கூட அன்று அவனோடு கூட பேசினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் எரேமியாவை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சரி ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது காரியம் என்ன என்று சொன்னால் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்று சொன்னார். பாருங்க, எரேமியா நோக்கி ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்து யார் வீட்டுக்கு போகணுமா? குயவன் வீட்டுக்கு போ, அங்கே சில காரியங்களை உனக்கு நான் தெரிவிப்பேன் என்று சொல்றார். நீ எடுத்து புறப்பட்டு போ அப்படின்னு சொல்றார். நீங்க அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எடுத்து புறப்பட்டு போகிறோமா? வேதத்துல அநேக இடங்களை நாம் பார்க்கிறோம், அநேக அற்புதங்கள் அடையாளங்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எடுத்து புறப்பட்டு போன்னு சொல்றார். வியாதிஸ்தர்களை பார்த்து சொல்றார், ஒரு படுக்கை எடுத்து நட அப்படின்னு சொல்றாரு. அநேக அற்புதங்களை சொல்லுகிறார். ஆண்டவர் எழுந்து நீ புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில சரி ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். நீ குயவன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றார். யாரு வீட்டுக்கு போகணுமா? குயவன் வீட்டுக்கு போ. குயவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் நீ பாருங்க. குயவனுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த குயவன் வீட்டிலே நீ போய் பார்க்கும்போது பலதரப்பட்ட மண்ணுகள் இந்த உலகத்திலே காணப்படுது. களிமண், செம்மண், மணல், இப்படி பலதரப்பட்ட மண்ணுகள் காணப்படுகிறது. ஆனால் குயவன் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மண்ணாக அவன் தேர்ந்தெடுத்து அந்த மண்ணை அவன் என்ன பண்றானா பிரித்தெடுக்கப்பட்டவராய் காணப்படுகிறான். முதலாவது நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்திலிருந்து நம்ம என்ன பண்ணோம்? பிரித்தெடுக்கப்பட்டவராய் காணப்பட வேண்டும். அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தோட நம்ம ஒத்து போகாதபடிக்கு, இந்த உலகத்தோட கூட நம்ம சேர்த்து போகாதபடிக்கு நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. எரேமியா வாழ்க்கையை வாசிக்கிற 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் ஆண்டவர் அவர் பிரித்தெடுத்துட்டார். நீ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்கதரிசியை உரைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர் என்ன பண்ணாராம்? பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. முதலாவது நம்முடைய வாழ்க்கை என்னன்னு சொன்னால் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. உலக கிறிஸ்தவர்களுக்கும் உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் நமக்கும் ஆண்டவர் வேர்பிரித்து இருக்கிறார். ஒரு குயவன் வீட்டுக்கு எரேமியா போகும்போது அவன் செய்கிறது நீ போய் பாரு அப்படின்னு சொல்கிறார். அந்த குயவனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை பிசைந்து அதை என்ன பண்ணனா ஒரு பானையாக உருவாக்கி கொண்டிருக்கிறான். சில பானைகள் அந்த மண்ணை என்ன பண்ணா உடைந்து போய் இருக்குது. திரும்பமாக அந்த வளைத்து அந்த குயவன் என்ன பண்ணனா அது ஒரு நல்ல ஒரு மண்பாத்திரமாக செய்யப்படுகிறார். அதை நீ போய் பார்த்து கற்றுக்கொள்ள அப்படின்னு சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படிப்பட்டவளா இருக்கிறோம்? நீங்க ஆதியாகம புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் மனுஷன் பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தினாலே அவன் நாசிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமானான். முதலாவது மனிதனை எதனை உருவாக்கினார் என்று சொன்னால் மண்ணினாலே ஆண்டவர் உருவாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு மனிதனை உருவாக்கிய பிறகு அவன் ஆசிலே ஊதி அவன் என்ன பண்ணா ஜீவ ஆத்துமானார் என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு உங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணலாம்? மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதிலே 23வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ஆதாம் இவன் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமும் இருக்கிறான். இவர் மனுஷன் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷன் எண்ணப்படுவான். மண்ணிலிருந்து ஒரு மனிதனை உருவாக்கி ஆண்டவர் அழகாக ஆதாம் ஏவாளை உருவாக்கினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில
ஒருவேளை பின்வாங்கி கொண்டிருக்கிறோமானால் இந்த எரேமியாவுக்கு ஆண்டவர் சொல்கிறார். முதலாவது 3வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது 3வது வசனம், அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனான். இதோ அவன் திரிகையினாலே வளைத்துக் கொண்டிருந்தான். அடுத்த வசனம், குயவன் வளைத்துக் கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே வெட்டு போயிற்று. போய்விட்டது. அப்பொழுது அதை திருத்தும்படியும் செய்யும்படியாக தன் பார்வைக்கு சரியானதை கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறு மண்பாண்டமாக வளைத்தான். அவன் திரும்பியில் வளைத்துக் கொண்டிருக்கிற குயவன் வீட்டிலே வாசிக்கும் போது அந்த வசனத்தை வாசிக்கும் போது என்ன சொல்றான்னா, அவன் கையில் அது கெட்டு போயிற்று. அவன் வளைத்துக் கொண்டிருக்கிறான். அவன் எப்படியாவது இந்த குயவன் எப்படியாவது ஒரு நல்ல பாத்திரமாக இந்த பாத்திரத்தையே அவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரத்தை அங்க போய் பார்த்துக் கொண்டிருக்கும் போது, எதையே பார்த்துக் கொண்டிருக்கும் போது அவன் நினைச்சா வளைத்துக் கொண்டு இருக்கிறான் ஒரு பாண்டத்தை. வளைந்து இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா அது கெட்டு போய்விட்டது. எவ்வளவு சத்தியத்தை கேட்டு இன்னைக்கு நம்ம இன்னும் மனம் திரும்பாமல் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த மண்பாண்டம் என்ன ஆயிடுச்சுன்னா அது தன் பார்வைக்கு அது சரியாக கண்டபடினால அந்த பாண்டம் எப்படி ஆச்சுன்னா என்ன ஆச்சா வேறொரு பாண்டமாக நம்மளாம் வேதம் சொல்லப்பட்டிருக்கிற சங்கீதத்தில் நீங்க வாசிக்கிற 103 சங்கீதம் 14 நம்மளாம் யாரு மண்ணு என்று நினைவு கூற வேண்டும். நம்மளாம் யாருன்னு சொன்னா மண்ணு. நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மண்ணாக ஒரு ஆண்டவர் நம்மை இந்த உலகத்துல ஆண்டவர் நம்மளை ஒரு பாத்திரமாக ஆண்டவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த கெட்டு போனதை அவன் என்ன பண்ணலாம் திரும்பமாக அதை வளர்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில விழுந்து போயிட்டான், கெட்டு போயிட்டான். எவ்வளவு சத்தியத்தை கேட்டும் இன்னும் அவன் மனம் திரும்பாம இருக்கிறான். இன்னும் ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு இன்னும் கீழ்ப்படியாமல் இருக்கிறார். அப்படிப்பட்டவர்களை பார்த்துத்தான் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கெட்டு போன ஒரு பாத்திரத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரா ஒரு மண்பாண்டமாக செய்கிறார். நம்மளும் ஒரு காலத்துல கெட்டு போய்தான் இருந்தோம். ஆனா இன்றைக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா ஒரு நல்ல ஒரு பாத்திரமாக ஆண்டவர்களை நீங்க வளைந்து கொடுக்கும் பொழுது, ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த பாத்திரம் என்ன ஆச்சுன்னா அந்த பாத்திரம் ஒரு ஆசீர்வாதமா இருக்கும். கெட்டு போறவர்களை ரட்சிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இந்த உலகத்துக்கு வந்தார். நம்மளும் ஒரு காலத்துல அப்படித்தான் இருந்தோம். வேதம் அப்படித்தான் சொல்லப்படுறது. தன் பார்வைக்கு சரியானதை கண்டபடினால் கொயோன் அதை திரும்ப வேறொரு மண்பாண்டமாக வளர்ந்தான். ஆண்டவர் பாருங்க இறைவனுக்கு சொல்கிறார், நீ எழுந்து புறப்பட்டு ஒரு குயவன் வீட்டுக்கு போ. அந்த குயவனுடைய வேலையை பார். அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான். ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மண்ணை எடுத்து அது நல்ல ஆண்டவர் அந்த மண்ணை நல்ல பிசைந்து ஒரு பாண்டமாக செய்கிறான். அந்த பாண்டத்தை செய்யும் பொழுது அது எப்படி ஆகுது? கெட்டு போய்விட்டது. அவனை பார்க்க சரியாக வரவில்லை. அவன் திரும்பமாக அந்த பாண்டத்தை திரும்பமாக சொல்றார். 6வது வசனம் முக்கியமான வசனம், இஸ்ரவேல் குடும்பத்தாரே இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்களும் என் கையில் இருக்கிறீர்கள். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், களிமண் குயவன் கையிலே இருக்கிறது போல நீங்கள் என் கையிலே இருக்கிறீர்கள். நம்ம யாருடைய கையிலே இருக்கிறோம்? யாருடைய பாத்திரமா இருக்கிறோம்? யாருடைய சித்தத்தின்படி செய்கிறோம்? நம்ம ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்கிறோம். நீங்க கெட்டு போக மாட்டீர்கள். அந்த மண்டையை பிசைந்து அதை மெதித்து அதை ஒரு பாண்டமாக செய்கிறான். அவருடைய கையிலே இருக்கிறது. நம்ம எல்லாரும் யாருடைய கையிலே இருக்கிறோம்? கர்த்தருடைய கையிலே நம்ம இருக்கிறோம். அதை நீங்கள் மறந்து போக கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் யாருடைய கையிலே இருக்கிறீர்கள்? நீங்கள் கர்த்தருடைய கையிலே இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை நேசித்திருக்கிறார். கர்த்தர் உங்களை என்ன பண்ணுகிறாரு? இந்த பாலைவனத்தில் நீங்க நடந்து வரும்போது எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுகிறாருன்னு சொன்னா உங்களை நேசித்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம யார் கையில் இருக்கிறோம்? ஆண்டவருடைய கையில் இருக்கிறோம். நம்முடைய ஆயுசு நாட்கள் அவருக்கு தான் தெரியும். நம்முடைய பண பலம் எல்லாமே ஆண்டவருக்கு தான் தெரியும். அதுதான் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீங்கள் ஒரு பொழுது என்ன பண்ணக்கூடாது? மறந்து போகவே கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் உங்களுடைய கருத்தில் இருக்கிற ஆண்டவரே, இன்றைக்கு நான் என்ன காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீ எனக்கு கற்றுத்தாருன்னு சொல்லுங்க. அவன் எரேமியா எழுந்து புறப்பட்டு போய் குயவனை பார்த்தான். வீட்டுக்கு போனான்.
அது என்ன வேலை செய்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது அவன் ஒரு களிமண்ணை எடுத்து அழகாக ஒரு பொம்மையாக செய்து கொண்டிருக்கிறதை பார்த்தான். அதைத்தான் சொல்றாரு, நீங்கள் யாரு கையில் இருக்கீங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய கையிலே இருக்கிறீர்கள். அந்த களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நம்ம எல்லாரும் யாருடைய கையில் இருக்கிறோம் சொன்னா ஆண்டவருடைய கையில் இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம என்ன பண்ணலாம்? பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. முதலாவது இந்த வார்த்தையை நீங்க வாசிக்கும் போது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை அப்படின்னா அந்த களிமண்ணை பார்க்கும்போது தெரிந்து கொள்ளப்பட்டான். அந்த களிமண்ணை என்ன பண்றான்? கல்லு தூசி அதுல என்ன பண்ணான்? நிறைய துரும்புகள், நிறைய அழுக்குகள், நிறைய கசடாகளா இருக்கும். அதெல்லாம் அவன் எடுத்து 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 எடுத்துட்டு தூக்கி தூரம் போட்டுறான். அதே போல நம்முடைய வாழ்க்கையில சரி, இந்த உலகத்திலே வாழும்போது இந்த கலாச்சாரத்துல சொல்லப்பட்ட அத்தனை குணங்களையும் விபச்சாரம், வேசித்தனம், கள்ள, திருடர், பொய்யர் இவர்களெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை. அதைத்தான் இஸ்ரவேலுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். கல்லு, அந்த கல்லுக்கு அந்த பாடம் வராது சரியா, பொய்யவனால சரியா செய்ய முடியாது. தூசி துரும்பு அது எல்லா கசடுகளையும் அழுக்குகளையும் நீக்க வேண்டும். அப்பதான் நீங்க யாருடைய கையில் இருக்க முடியும்? கர்த்தருடைய கையிலே இருக்க முடியும். அல்லேலூயா. இதுக்கு நம்ம தீர்மானம் இருக்கும். ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்து வேறு பிரித்து ஆண்டவர் என்னை என்ன பண்ணுகிறார்னா அவருடைய கையிலே என்னை வைத்திருக்கிறார். முதலாவது நம்ம ஆண்டவருடைய கையில இருக்கிறார். இரண்டாவது நீங்க வாசிங்க எரேமியா 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். விதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. விதித்திட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறான். மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையா? அந்த மண்ணை என்ன பண்றான்னா அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான். அதிகாரத்தை பண்படுத்துகிறான். அந்த மண்ணை ஒரு குயவன் வீட்டுக்கு போகும்போது அந்த மண்ணை என்ன பண்ணா மிதித்து மிதித்து மிதிச்சு மிதிச்சு அதை நல்லா நைஸ் பண்ணி அதுல இருக்கிற கசடுகளெல்லாம், அதுல இருக்கிற கல்லுகளெல்லாம், அதுல இருக்கிற தூசி எல்லாத்தையும் எடுத்து அந்த மண்ணை எப்படி பண்றான்னா அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. யாருக்கு அதிகாரம் இருக்குது? குயவனுக்கு அதிகாரம் இருக்குது. பாருங்க, யாருக்கு அதிகாரம் இருக்குது? குயவனுக்கு. அந்த மண்ணை நல்லா மிதிக்கிறோம். நம்ம ஆண்டவர் பிள்ளைகளை நமக்கு நிறைய விதி வரும். சொல்லுவாங்க, நம்ம என்னை மிதிச்சுட்டு அவங்க என்ன பண்ணலாம் உயர்ந்துதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன தள்ளிட்டு எனக்கு என்ன பண்ண பொறாம அல்லது எனக்கு விரோதமா பல காரியங்களை செஞ்சுட்டு என்ன பண்ணா அவன் முன்னேறிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்துல அப்படி செய்வாங்க. ஆனா அங்க பாருங்க, அந்த குயவன் அந்த மண்ணை நல்லா மிதித்தான், பண்படுத்துதல். நம்முடைய வாழ்க்கை முதலாவது வாழ்க்கை வேர் பிடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இரண்டாவது ஒரு வாழ்க்கை அந்த குயவனத்துல அவன் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்ன சொன்னா அதை பண்படுத்துறான். அந்த மண்ணை என்ன பண்றான்? சரியான விதத்துல அதை பண்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில சுபாவங்கள் எப்படிப்பட்ட சுபாவமா இருக்கும் பண்படுத்த வேண்டும். அந்த மண்ணை நல்லா மிதிச்சு 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 அதை அழகாக என்ன பண்ண நைஸ் பண்ணி என்ன பண்ணா அது எவ்வளவு அளவு வேணுமா தண்ணீர் அவ்வளவுதான் ஊற்றணும். கொஞ்சம் நீங்க அதிகமா ஊற்றிட்டாங்களா என்ன ஆயிடும்? அந்த மண்ணு கெட்டு போயிடும். அந்த மண்ணு யூஸ்லெஸ் இல்லாத போயிடும். அந்த மண்ணு பிரயோஜனமாக போயிடும். அந்த மண்ணை என்ன பண்ணும்? ஊற்றப்பட வேண்டும். தண்ணீர் அளவோடு ஊற்றப்பட வேண்டும். தண்ணீர் ஞானஸ்தானத்தை கொடுக்கிறது. தண்ணீர் பசுப்பு ஆவியானவர் நம்மை தேற்றுகிறவராக கொடுக்கிறது. அந்த மண்ணை அவன் என்ன பண்றான்? பண்படுத்துகிறான். நீங்க நம்ம பண்படுத்துறோமா? ஒவ்வொரு நாளும் நம்ம பண்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம சீர்படுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு உலகத்திலே வாழ்க்கிற எல்லா வாழ்க்கையும் நமக்கு விரோதமாக வருகிற எல்லா கசப்புகளையும் நம்ம என்ன பண்ணோம்? அகற்றணும். சாதாரணமா ஒரு பானை செய்ய முடியாது. அந்த குயவன் அந்த பானைகளை எவ்வளவு கரிசனை உள்ளவனாக இருக்கிறான். அந்த களிமண்ணை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரமா இருக்கிறான். தேர்ந்தெடுக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிறான். அந்த பாத்திரத்திலே அவன் என்ன பண்ண உபயோகப்படுத்துகிறான். ரோமருக்கு 70 சொல்றாரு, அதை மிதித்து 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 அந்த களிமண்ணை என்ன பண்றான்? ஒரு பாத்திரமா செய்கிறான். அவனுக்கு அது என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. அதே போல தேவன் நம்மை வாழ செய்கிறார். தேவன் கையில் இருக்கும்போது அவருடைய நம்ம என்ன பண்ணலாம்? ஆளுகை செய்கிறார். பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறது. பாவத்துக்கு விரோதமாக போவாதீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணலாம்? மிதிக்கிறாரு நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதாக நீங்க வேதத்தை நீங்க வாசிக்கும் போது அது என்ன பண்ணலாம்? புடமிட்ட பிறகு அந்த பானை நல்லா பண்படுத்தப்பட்ட பிறகு அந்த
பானை செய்கிறான். அந்த பானை செய்யும் பொழுது ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, சோதிக்கப்பட வேண்டும். ஒரு நல்ல கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ண வேண்டாம்? சோதிக்கப்பட வேண்டும். ஏன் நம்ம சோதிக்கப்படணும்னு சொன்னா, அந்த மண்ணை எப்படி சோதிச்சு நல்ல மண்ணை கெட்ட மண்ணை எடுத்து அந்த குயவன் அந்த பானை அழகாக செய்கிற போது அது அளவான தண்ணீரை ஊற்றி அதை ஆண்டவருடைய கையிலே அவனுடைய கைக்கு கொண்டு வரும். அந்த களிமண்ணை யாருடைய கை கூட குயவனுடைய கைக்கு கொண்டு வந்த பொழுது அந்த பாத்திரத்தை என்ன பண்றானா அழகாக செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது நீங்க வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லப்பட்டிருக்க வாசிக்கிறோம். அப்பொழுது பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம், அழிந்து போகிற பொன் அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும். அக்கினினாலே சோதிக்கப்பட்டு அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிறது. உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாதவை காணப்படும். பாருங்க, இந்த அழிந்து போகிற பொன், அந்த அழிந்து போகிற பொன் அக்கினியால் சோதிக்கப்பட்டு அதிக வெளியேறப்பட்டதா இருக்குது. உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். ஆண்டவர் எரேமியாவுக்கு சொல்லுகிறார், நீ ஒரு குயவன் வீட்டுக்கு போ, குயவன் என்ன செய்கிறதை பார், அதை வளைந்து கொண்டு இருக்கும் போது அது கெட்டு போய்விட்டது. திரும்பமாக மண்ணை எடுத்து அதை வளைத்து திரித்து ஒரு நல்ல ஒரு பாண்டமாக செய்கிறான். அந்த பாண்டமாக செய்த பிறகு என்ன செய்யறான்னு சொன்னால், அந்த பாண்டத்தை என்ன பண்ணணும்? அக்கினியினாலே சுட்டெரிக்கப்பட வேண்டும். அந்த அக்கினியிலே போட்டா அது முழுமையா வரும், இல்லைன்னா வராது. அதான் சொல்லுகிறார், நீங்க அந்த அக்கினியினால நீங்க போடப்பட வேண்டும் சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்லலாம்? அழிந்து போகிற பொன் அக்கினியினால சோதிக்கப்படும். அதை பார்க்கலாம் அதிக விலையேறப்பட்டிருக்கிற விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வெளிப்படும் பொழுது புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாக்கப்படுவார். உங்களுடைய சோதனையிலே சோதிக்கப்படுவார். அந்த மண்ணை சோதிக்கிறார். அக்கினின்னா ஒரு பொருளை நம்ம கொண்டு போய் தட்டாங்கடை அட்டப்படும் போது அவன் பொண்ணா வெளியே சோதிக்கிறது போல உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் சோதிக்கிறார். நீங்க எந்த அளவினால் வளர்க்கப்படுகிறீங்களோ, எந்த அளவினால் நீங்க இருக்கிறீங்களோ அந்த அளவுதான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சோதிக்கப்பட்ட பிறகுதான் வெளியேற பெற்ற இந்த விசுவாசத்தை ஆண்டவர் சோதிக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த வெளியேற பெற்ற விசுவாசத்தை நீங்க நம்ம என்ன பண்றோம்? சோதிக்கப்படும் போது பின்வாங்கி போயிடுறோம். நேரங்கள்ல சோதனை வந்த உடனே நம்ம என்ன பண்றோம்? பின்வாங்கி போயிடுறோம். ஆண்டவர் சொல்றாரு, அப்படி நீங்க பின்வாங்கி போகாம ஆண்டவருக்கு நீங்க உண்மையா தான் கர்த்தருடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்குது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம்? கடைசியாக அந்த வார்த்தையை நீங்க வாசிக்கும் போது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது. அந்த பானை அழகா செஞ்சிடறான், அதை ஆற வைக்கிறான். அதன் பிறகு என்ன பண்றான்? அதுக்கு லிமிட்டா தண்ணி ஊற்றுறான். அதன் பிறகு என்ன பண்றான்? அந்த பாத்திரத்தை அக்கினியினால என்ன பண்றான்? சோதிக்கப்படுகிறான். அழுகி போகிற அந்த நம்முடைய விசுவாசம் ஒரு நாளைக்கு டெஸ்ட் பண்ணப்படும். இந்த விசுவாசத்துல டெஸ்ட் பண்ணப்படும் போது நம்ம எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம்? ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரா? பரிசோதித்து பார்ப்பார். எளிமை ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ குயவன் வீட்டுக்கு போ. ஆண்டவர் நீ கர்த்தருடைய கையில் இருக்குன்னு சொன்ன. நீ யாருடைய கையில நம்ம இருக்கிறோம்? குயவனுடைய கையில களிமண் இருக்கிறது. அந்த வளைந்து திரித்து அது என்ன அழகான ஒரு பாத்திரமாக செய்கிறது நம்ம பார்க்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, ஆண்டவருடைய வாழ்க்கையில நீங்க இருக்கும்போது தான் கர்த்தர் நம்ம என்ன பண்ணலாம்? அந்த அக்கினியினால சுட்டெரிக்கப்பட்ட பிறகு அந்த பானை அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. என்ன பண்ணா? மெழுகு ஊற்றி அதை அழகா செய்து என்ன பண்ணா? அதை அழகாக வைக்கிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படிப்பட்டவளாக காணப்படுகிறோம்? ஆண்டவர் யூதாசை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். 12 பேரை தெரிந்து கொண்டார். ஆனா யூதாசை என்ன பண்ணா? காட்டி கொடுக்கப்பட்டான். அவன் கர்த்தருடைய கையிலே இல்லை. கர்த்தருடைய கையில் இருந்ததுனா ஆண்டவரை காட்டி கொடுக்க மாட்டான். இன்னைக்கு நம்ம யாருடைய கையில் இருக்கோம்? உலகத்தினுடைய அதிபதியுடைய சாத்தானுடைய கையில தான் இருக்கிறோம். அவன்கிட்ட தான் செய்யறதுதான், அவனுக்கு தான் முதலிடம் கொடுக்கிறோம். ஆனா நம்ம உண்மையாகவே நீங்க ஆண்டவருடைய கையில் இருந்தீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரோ பெரிய காரியங்களை செய்வார். ஏசாயா புத்தகம் 64ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்பார்கள். இப்பொழுது கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்கினீர். நாங்கள் அனைவரும் உமது கரத்திலே இருக்கிறோம். ஆண்டவருடைய கிரியை பாருங்க. சொல்றார், கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா, அதுக்கு நாங்கள் களிமண்.
நாங்க எதுக்கு உதவாத ஒரு களிமண். நீர் எங்களை உருவாக்கி வைத்திருக்கிறீர். என் தாயின் கருவிலை உருவாக்கி வைத்திருக்கிறீர். என் சிறு வயதிலிருந்து என்னை உருவாக்கி வைக்கிறேன்னு சொல்லி தாவீது சொல்கிறார் சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுது. ஆண்டவர் நம்ம தாயின் கருவிலை நம்மை உருவாக்கி இருக்கிறார். எப்படி ஒரு குயவன் அந்த மண்பாண்டத்தை எப்படி பிரித்தெடுத்து தேர்ந்தெடுத்து மண்படுத்தப்பட்டு அதுக்கு அழகாக ஒரு நல்ல ஒரு அழகாக அந்த பாத்திரத்தை செய்கிறது போல ஆண்டவரின் தாயின் கருவிலை என்ன பண்ணிருக்க உருவாக்கி இருக்கிறேன். ஆனால் நாங்க யாரு கரத்திலே நாங்கள் இருக்க வேண்டும். நம்ம ஆண்டவருடைய கரத்திலே நம்ம இருக்கிறோமா? ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நீங்க உங்களுடைய கரத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்றோமா? உலகத்தினுடைய ஜனங்கள் பணம் உலகம் ஆசை இப்படித்தான் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனா உண்மையானவே ஆண்டவர் எரேமியாவுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படித்தான் அவங்களை என்ன பண்ண பின்வாங்கி போய்விட்டார்கள். அதுக்காக சொல்றாரு, அவங்க என்ன பண்ணாங்க? மனம் திரும்பாம போயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? மனம் திரும்பாம போயிட்டாங்க. எரேமியா 18ஆம் அதிகாரத்துல வாசிங்க 7வது வசனம். பிடுங்கி விடுவேன், பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன், நான் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் கட்டுவேன், கட்டுவேன், நாட்டுவேன், நாட்டுவேன் என்றும் என்றும் ஒரு ஜாதியும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாதபடி செய்கிறார்களானால் நான் அவர்களுக்கு அருளச் செய்வேன் என்று சொல்லி நாமத்தை செய்யாதபடிக்கு நன்மை செய்யாதபடிக்கு மனமாறுவேன். ஆண்டவருக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. பாருங்க, ஆண்டவரை நான் கட்டுவேன், நாட்டுவேன் என்று ஒரு ஜாதிகளுக்குள்ளே அல்லது ஒரு ராஜ்யத்துக்குள்ளே குறித்து நான் சொல்வது என்னன்னா, அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் போய்விட்டார்கள். குயவன் இந்த பானை மேலதான் அவன் இருப்பான். இந்த குயவன் அந்த பூச்சக்கரம் சொல்லுவாங்க. அந்த மண்ணை பண்படுத்தப்பட்ட பிறகு அந்த பானை எவ்வளவு அழகாக அவனுடைய சிந்தனைகள், அவருடைய எண்ணங்கள் எல்லாம் அந்த பானை மேலதான் இருக்கும், வெளியே இருக்காது. அதே போல ஆண்டவர் உங்களுக்கு தேசத்திலிருந்து நாங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை இந்த தேசத்திலிருந்து நாங்கள் கொண்டு வந்த, ஆனாலும் நீங்க என்ன பண்ணீங்க? மனமாறவில்லை. பழைய சுபாவங்கள். அந்த பானை கெட்டு போய்விட்டால் தூக்கி எரித்து போட்டு விட்டுருவாங்க. அந்த பானை யூஸ்லெஸ் இல்லாம போய்விடும். அந்த உடனே அழகாக நல்ல அழகாக வரைந்து அழகாக கொண்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்களை, ஆனால் கூட இந்த கெட்டு போனதுனாலதான் அவங்க விடுதலை பெற்றிருக்கு. இந்த யூத கொண்டதுல அவங்க என்ன பண்ண கெட்டு போனதுனால நேபுகாத்நேச்சர் திரும்பவும் வந்து என்ன பண்ணா? அவங்கள 70 வருஷம் என்ன பண்ணா? அடிமையா கொண்டிருப்பாங்க. அதைத்தான் எரேமியாவுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு ராஜ்யத்தை நான் கட்டுவேன்னு சொல்றேன். பார்த்து அவங்க மனம் திரும்பாம போயிட்டாங்க. பாவம் அவங்களுக்கு அடிமையாக்கி கொண்டிருக்கு. அவங்க மனம் திரும்பாம போனதுனால ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும் பிரித்தெடுத்தாரு. ஆனாலும் கூட அவங்களுடைய வாழ்க்கை என்னாச்சுன்னா பழைய வாழ்க்கையா இருந்துச்சு. 70 வருஷம் முடிவிலே கோரஸ் ராஜா வந்து என்ன பண்ணானா? அவர்கள் திரும்பமாக இந்த தேசத்துக்கு அவர் என்ன பண்ணாரா? கொண்டு போனார். தேசத்துக்கு அவர் கொண்டு போனார் என்று சொல்லிட்டு இன்றைக்கு நம்ம ஆண்டவர் இடிந்து போன ராஜ்யத்தை திரும்பமாக எடுத்து கட்டுவார். யாருடைய கையிலே நம்ம இருக்கிறோம்? கர்த்தருடைய கையிலே இருக்கிறோம். கர்த்தர் நம்ம என்ன பண்ணலாம்? பாதுகாத்துக் கொள்வார். எரேமியா புத்தகத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம், நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை முடிவு வரைக்கும் உறுதியாய் பற்றி கொண்டு போவோமானால் கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் கோபப்பட்டு நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். பாருங்க, இன்று ஒரு சத்தத்தை நீங்கள் கேட்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பங்கு இருக்குது. பவுலுக்கு சொல்லும்போது அந்த மண்ணு அவன் என்ன பண்றான்? அவன் அந்த பையன் அதை அழகா பண்ணும்போது சொல்றாரு, நமக்கு ஒரு பங்கு உண்டு. என்ன பண்ணா? நம்ம ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை, ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய நம்பிக்கை முடிவு பிறகு உறுதியா இருக்குதா? ஆரம்ப காலத்துல ரட்சிக்கப்பட்ட பிறகு எப்படி இருப்போம்? வைராக்கியமா இருப்போம், ஜோம் பண்ணோம், பணி கொடுப்போம், தசம் பார்க்கணும், ஆலை கொடுப்போம், எல்லாம் பண்ண அது உறுதியான ஒரு நம்பிக்கை. போக 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 என்ன ஆச்சு? முடிவில் என்ன ஆச்சா? கிறிஸ்துவிடத்திலே பங்குள்ளவர்களாக 15வது வசனம், நம்ம இருதயத்தை என்ன பண்ணணும்? இன்று அவருடைய சத்தத்தை கேட்க கோபப்பட்டாத நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தி இருக்கிறோம்.
ஒருவேளை அந்த குயவன் அந்த களிமண்ணை செய்யும்போது அவனுடைய சிந்தனைகள் வேற இருந்துச்சுன்னா, அவனுடைய எண்ணங்கள் வேற இருந்துச்சுன்னா அந்த பானையை ஒழுங்கா செய்ய முடியாது. அவன் கர்த்தர் அவனுடைய நோக்கம் என்னன்னா அவன் அதே அவனுடைய வாழ்க்கை, பழைய வாழ்க்கை நம்ம விட்டு நம்ம என்ன பண்ணோம், மனம் திரும்ப வேண்டும். பழைய வாழ்க்கை விட்டு மனம் திரும்ப வேண்டும். அதுதான் சொல்றாரு 15ஆவது திரும்ப படிக்க தமிழ் யாரு, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் கோபம் மூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லியிருந்தது. நம்ம இருதயத்தை கடினப்படுத்தாத இருக்கிறது. ஜனங்களை பார்த்துதான் சொல்லுகிறேன், நம்மை பார்த்துதான் சொல்லுகிறான். நம்முடைய இருதயம் கடினப்படுத்தாத இருக்கும். இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்டவளா இருக்கிறோமா? பழைய வாழ்க்கை இன்னைக்கு என்ன பண்றோம்? பழையவர்கள் ஒரிந்து எல்லாம் புதியதான ரோமர் 12 நம்ம மறுரூபமாக்கப்பட வேண்டும். வாசிக்க வேண்டாம், மறுரூபமாக்கப்பட வேண்டும். நாளுக்கு நாள் நம்ம மேல உயர வேண்டும். நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கை உயர்த்தப்பட வேண்டும். அவருடைய வாழ்க்கை பாருங்க, கலாச்சார 5, 19, 20, 22 வாசித்தீங்கன்னா ஆண்டவர் பாருங்க அப்படிப்பட்ட அந்த கண்ணு அந்த கடினமான இருதயத்தை எடுத்து போடணும்னு சொல்லிக்கிறது. கடினமான இருதயத்தை குயவன் கையில் இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம், அவர் கையில் இருக்கும்போது இப்படிப்பட்ட அந்த பானை பார்த்தீங்கன்னா அழகா செஞ்சுட்டு இருக்கு. வெயில் வச்சு என்ன ஆயிடும், கீரை விடுறாங்க. அது என்ன ஆயிடும் அப்படின்னா நிறைய என்ன ஆயிடும், சரியா வராது. ஒருவேளை அந்த கண்ணு இருந்துச்சுன்னா அந்த பானை என்ன சரியா வராது. அதுபோல உங்கள் இருதயம் கடினமா இருந்துச்சுன்னா, உங்கள் இருதயம் பாவத்துக்கு இருந்துச்சுன்னா, உங்கள் இருதயம் ஆண்டோடு இல்லாம கலாச்சாரத்துல சொல்லப்பட்ட அந்த 19 லிஸ்ட்ல உங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சுன்னா அந்த பானை ஒழுங்கா வராது. அப்ப நம்ம யாரு கையில இருக்கோம், உலகத்துடைய கையில் இருக்கோம். பெரிய லிஸ்ட் கொடுத்திருக்கிறார். கலாச்சார வாசிக்க டைம் இருக்கு. பொறாமைகள், கொலைகள், மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் முதலியவனை அவர்களை இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. இந்த ஆண்டவர் உலகத்துல நம்ம இப்படிப்பட்ட சுபாவங்கள் அது இருதயத்துக்கு கடினமா இருந்துச்சுன்னா ஆண்டவர் நம்ம என்ன பண்ண தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. குயவன் கையில் இருக்கும்போது இந்த கடினமான இருதயம் நம்ம கூட இருக்கக்கூடாது. கசப்பான காரியங்கள் நம்ம கூட இருக்கக்கூடாது. பொறாமையான காரியங்கள் நம்ம கூட இருக்கக்கூடாது. ஏற்றுனா ஆண்டவர் அந்த குயவன் அந்த கடலை எடுத்து போட்டுறணும். அப்பதான் பாவம் செய்யுங்க. அதே போல அதெல்லாம் நம்ம எடுத்து போட்டுறணும். ஆனா இனி இப்படிப்பட்ட பாவத்துக்கு நான் என்ன பண்ணணும், சரி சாய்க்க மாட்டேன்னு சொல்லி நீங்க விட்டுட்டீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணலாம், ஆசீர்வதிப்பார். அந்த மண்ணை டெஸ்ட் பண்றான். அந்த மண்ணை நல்ல மண்ணா கெட்ட மண்ணா அந்த டெஸ்ட் பண்றான் குயவன். உலகத்துல அநேக மண்ணுகள் இருக்குது, களிமண், செம்மண், மணல், என்னென்ன மண்ணெல்லாம் இருக்குது. அவன் டெஸ்ட் பண்ணி தான் எடுக்கிறான். அதே போல கர்த்தர் பண்ண உலகத்துல நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனா பரலோகத்துக்கு போகிறது யாரு, டெஸ்ட் பண்ணவங்க தான் போவாங்க, பரிசுத்தமுள்ளவங்க தான் போவாங்க. இப்படிப்பட்ட இந்த கசடலான மண்ணை என்ன பண்ண தூக்கி எழுப்பி விடுவார்கள் சொல்லப்பட்ட அப்போஸ்தலர்கள் 5ஆம் அதிகாரம் 40வது வசனம். அப்பொழுது அவர்கள் அவருடைய யோசனைக்கு உட்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அநேகருடைய ஆலோசனைக்கு தனிப்பட்டு அநேகருடைய ஆலோசனைக்கு உடன்பட்டு இருக்கிறோமா? அப்படி பாருங்க, அவங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு அவங்க என்ன பண்ணலாம், அது முன்னாடி வசனத்துக்கு வாசினா தேவனால் அந்த வசனத்துக்கு வாசித்து தேவனால் உண்டாகி இருக்கிறது, தேவனால் உண்டாகிறேனால் அதை ஒழித்து விட உங்களால் கூடாது. அந்த என்ன பண்ண அப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்துல அநேகருடைய ஆலோசனைக்கு நம்ம தனிப்பட்டவர்களா இருக்கிறோமா? கர்த்தருடைய ஆலோசனை நம்ம கேட்கிறோமா? அவருடைய வாழ்க்கை ஆண்டவரோடு கூட இசைந்திருந்ததால்தான் ஆண்டவர் என்ன பண்ணாரா, ஆண்டவர் அவரை உயர்த்தினார். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் சரி அப்படிப்பட்டவர்களா இருக்கும்போது தான் கர்த்தர் நம்ம என்ன பண்ணாரா, உயர்த்துவார். பழைய சுபாவம் நம்ம என்ன பண்ணோம், அது இருக்கவா இருக்கு. பழைய சுபாவத்துல நம்முடைய வாழ்க்கை அப்படி இல்லாதபடிக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா ஆண்டவர் நம்மளை பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். அந்த மண்ணை நல்லா மெதிச்சுட்டு என்ன பண்ணா, அதை என்ன பண்ணா பதப்படுத்துவோம்.
பதப்படுத்தின பிறகுதான் அதை பானை செய்ய முடியும். ஒருவேளை அந்த மண்ணு கெட்டு போச்சுன்னா திரும்பமா அது என்ன பண்ணுவோம்? அது என்ன பண்றோம்? தண்ணி ஊற்றி அதை என்ன பண்றோம்? பானையா செய்யணும். அதே போல நம்முடைய வாழ்க்கையும் சரி, நம்ம பதப்படுத்தும் பொழுது நம்முடைய உள்ளான அந்த இருதயம் ஆண்டவர் நம்ம என்ன பண்ண எடுத்து போடுது. கஷ்டப்பெல்லாம் எடுத்து போட்டுனா தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணலாம்? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது. நிறைய நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்குது? கசப்பான காரியங்கள் இருந்துச்சுன்னா இந்த கொய்யான் வீட்டுக்கு போகும்போது இந்த பானை சரியா வராது. ஆண்டவருக்குள்ள நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்குன்னு சொன்னா ஆண்டவருக்கு ஒரு உண்மை உள்ளவர்களா இருக்கும்போது கர்த்தருடைய வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். முதலாவது அவருடைய வாழ்க்கை பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இரண்டாவது அவருடைய வாழ்க்கை பதப்படுத்தப்பட்ட பசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. மூன்றாவது கொய்யான் வீட்டுக்கு போயிட்டு நான் பார்க்கிறேன், நான் கர்த்தருடைய கருத்துல நான் இருக்கிறேன்னா இல்லையா சோதித்து பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம யாருடைய கருத்துல நம்ம இருக்கிறோம்? யாருடைய கரம் நம்ம மேல இருக்கிறது? கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கும்போது கர்த்தரை என்ன பண்ணுவான்? ஆண்டவரை உயர்த்துவான். ஆண்டவரை உயர்த்துவார். ஏன்னு சொன்னா அந்த பானையெல்லாம் எப்படிலாம் செய்யும் போது அவன் அக்கா காத்திருக்க வேண்டும் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய காத்திருக்கும் போது கர்த்தருடைய வாழ்க்கை ஆண்டவர் உயர்த்துவான். ஏசாயா புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகை போல சேட்டைகளை அடித்து எழுதுவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைவார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகாதிருப்பார்கள். பாருங்க, கடைசியாக அந்த மண்ணை பண்படுத்துறதுக்கு அழக ஒரு மெருகூட்டி அழக அதை என்ன பண்ணணும்? உலர்ப்பு அது அக்னியால் சுட்டரிக்கப்பட்டு அது பார்ப்பதற்கு எப்படின்னா அழகா இருக்கும். அதுதான் கர்த்தருக்கு காத்திருக்கிற வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அவர் எழுந்தாலும் நடந்தாலும் அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்களா? நடந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க? போனால் கூட அவர் என்ன பண்ண மாட்டாங்க? ஆண்டவர் அவர்கள் என்ன பண்ணலாம்? பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தருக்கு காத்திருக்கிறார். கொய்யவன் அந்த மண்ணை பண்பட்டு அதே மேல்தான் அவனுடைய எண்ணங்கள் அவன் என்ன காத்திருக்கிறான். அழக வரைந்து பிறகு கர்த்தர் அவன் என்ன பண்ணாரா? வைத்துக்கிறான். கடைசியாக அவன் என்ன பண்ணானா? ஃபயர் தீயில வைக்கிறான். சொன்ன அந்த தீயில வச்ச பிறகுன்னா வந்து நல்லா நெல் விட்டுது. சில பானைகளை பார்த்தீங்கன்னா தீயில வச்ச உடனே என்ன ஆயிடும்? கெட்டு போயிடும். நீங்க சென்னை பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செங்கல் சோலை இருப்பாங்க. இந்த கல்லை அழகா செஞ்சு என்ன பண்ணுவாங்க? நெருப்புல வச்சு நெருப்புல நல்லா என்ன பண்ண வேக வைப்பாங்க. வேக வச்சுட்டு அந்த கல் எப்படி இருக்கும்? ரெட் கல் இருக்கும். கலராக சிறப்பா இருக்கும். சில கல் எப்படி இருக்கும்? பாதி வெந்திருக்கும், பாதி வேவாத இருக்கும். பாதி என்னது? சரியா வேவாத கல். அது தூக்கி என்ன பண்ணுவாங்க? குப்பையில போட்டுருவாங்க. அந்த தூக்கி எங்க போட்டுருவாங்க? குப்பையில போட்டுருவாங்க. அத குப்பையில போட்டுருவாங்க. அதே போல நெருங்கூட்டும் போது தீயில நெருங்கூட்டும் போது அது எப்படி இருக்குமா? ஆசீர்வாதமா இருக்கும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். 7வது வசனம். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்தினாலும் குறைவு இல்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். அவன் காத்திருக்கிறான். ஆண்டவர் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபை உங்களை குறித்து எப்போதும் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அது கீழே வாசிக்கும் போது அப்படி நீங்கள் யாதொரு வரத்தினாலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்க வேண்டும். அது கீழே நீங்கள் வசனத்தை வாசிக்கும் போது முடிவு பிறகு உங்களை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை காத்திருக்கிற வாழ்க்கை எப்படின்னா ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை. எப்படிப்பட்ட வாழ்க்கை? மகிமையான வாழ்க்கை. அந்த குயவன் அந்த பானை செறிந்து முடித்த பிறகு அந்த பானை அழகாக இருக்கும் போது அவனுக்கு என்ன பண்ணனா? அதுக்கு நெருங்கூட்டி எல்லாம் என்ன பண்ணி அந்த பானை என்ன பண்றான்னா ஒரு கனமான பாத்திரமா செய்யணும். ஆண்டவர் வந்து உலகத்துல தாயின் கருவிலே முன்குறித்து ஆண்டவர் சிறு வயதிலிருந்து இதுவரைக்கும் ஆண்டவர் என்ன பண்றதா? ஆண்டவர் அழகாக வைத்திருக்கிறார். நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள், ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட குடும்பத்துல நம்ம என்ன பண்ணா கர்த்தருடைய மகிமை காணப்பட வேண்டும். கடைசியாக இந்த ஸ்கொயரை பார்க்கும்போது அந்த பானையுடைய தன்மை பார்க்கும்போது அது மெழுகூட்டினத்திற்கு அது அழகாக இருக்கிறது. கர்த்தர் நம்மையும் ஒரு காலத்துல உடைந்து போன ஒரு பாத்திரமாகத்தான் இருந்தோம். எதுக்கும் யூஸ்லெஸ் இல்லாத ஒரு பாத்திரமா இருந்தோம். ஆண்டவர் கடைசியாக என்ன பண்ணார்? ஆண்டவரை மெழுகூட்டி வச்சிருக்கிறார், அழகாக வைத்திருக்கிறார். வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா கடைசியாக நீங்க வாசித்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம்
20-20. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரணமும் மண்ணுமான பாத்திரங்கள் உண்டு. அவைகளில் சில கணத்திற்கும் சில கனவீனத்திற்கு உருவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரையும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாய் இருக்கிறான். பாருங்க, இந்த வசனத்தை நீங்க வாசினா ஒருவன் இவைகளை விட்டு முன்னாடி சொன்னது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த கனவீனமான பாத்திரத்தெல்லாம் விட்டுட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டான். தன்னை நாம் பார்த்த அந்த அசுத்தவைகளிலிருந்து உலகத்திலிருந்து எல்லாத்தையும் நம்மை அகற்றி விட்டால் ஆண்டவர் சுத்திகரித்துக் கொள்ளப்பட்ட பிறகு பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அந்த மண்ணு தான், அந்த மண்ணை அவர் சுத்திகரிக்கப்பட்டு பானையாக செய்யப்பட்டு அதனால் அது அழகாக உருவாக்கப்பட்ட பிறகு அது பரிசுத்தமாக்கப்பட்ட மண்ணாக மாறிவிட்டது. இந்த உலகத்துக்கு கனவீனமான பாத்திரமாக மாறிவிட்டது. ஆண்டவர் நம்மளும் ஒரு காலத்துல அப்படித்தான் இருந்தோம். குடிக்காரன வேசித்தனம், கல்ல போய் உலகத்தோட ஒத்து போறது, ஆண்டவர் இப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். அந்த மண்ணு களிமண்ணு அந்த கர்த்தருடைய கரத்துல நீங்கள் இருக்கும்போது உங்களை எப்படி பண்ணா கனத்துக்குரிய பாத்திரமாக மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த மண்ணு இந்த உலகத்துக்கு பாத்திரமாக இருந்துச்சு. அது எஜமானுக்கு உகந்ததா இருந்துச்சு, எஜமானை கனப்படுத்துகிறதா இருந்துச்சு. இன்றைக்கு நம்முடைய எஜமான் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கனப்படுத்திருக்கிறார். உடைந்து போன பாத்திரம், பாத்திரத்தை உடைந்து போன பாத்திரம் என்ன பண்ணுவாங்களா, கொஞ்சம் என்ன பண்ணுவோம்னா ஒரு லேண்ட்ல போட்டு வச்சுருவாங்க, ஒரு நிலத்துல போட்டு வச்சுருவாங்க. அந்த நிலம் என்ன நிலமா, அந்த நிலம் என்று சொல்லப்பட்டது. அது எந்த நிலம், கொய்யோனுடைய நிலம் என்று சொல்லப்பட்டது. அந்த கொய்யோனுடைய நிலத்துல அந்த உடைக்கப்பட்ட பாத்திரத்துல போட்டு வச்சிருப்பாங்க. இயேசு கிறிஸ்து 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த யூதாசுடைய அந்த நிலத்தை ஆலயத்துக்கு கொண்டு காணிக்கப்படும் போது இது காணவே என்ன பண்ணாரு ஆண்டவர், அந்த காணிக்கை ஏற்றுக்கொள்ள அந்த 30 காசு என்ன பண்ணாங்களா, கொய்யோனுடைய நிலத்தை வாங்கினார்கள். கொய்யவன் பானை செய்யும் பொழுது உடைக்கப்பட்ட பாத்திரத்தை அவனோட நிலத்துல லேண்ட்ல போட்டு வச்சிருப்பான். யூஸ்லெஸ் இல்லாத பாத்திரம், அது யூஸ்லெஸ் இல்லாத பாத்திரம். இன்னைக்கு நம்ம அப்படித்தான் இருக்கிறோம், ரத்த நிலமா இருக்கிறோம். சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிறோமா, கடத்துக்குரிய பாத்திரமா இருக்கிறோமா, பசுத்தமாக பாத்திரமா இருக்கிறோமா, ஆண்டவருக்கு உகந்த பாத்திரமா இருக்கிறோமா, ஆண்டவருக்கு அல்லது நம்முடைய எஜமானுக்கு ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ண எஜமானுக்கு உகந்த பாத்திரமா இருக்க வேண்டும். ஏன்னா எந்த நற்கிரியை செய்கிறீர்கள், கணத்துக்குரிய பாத்திரம் நம்மளா மண் என்று நினைவு கூறுன்னு சொன்னேன் நான் ஃபர்ஸ்ட். மண்ணினால ஆண்டவர் நம்மளை உருவாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவர் பனிஷ்மெண்ட் கொடுத்து மனம் திரும்ப அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து ஆண்டவர் அப்பையும் கூட என்ன பண்ணாரு, அவர் வளைந்து கொண்டிருக்கிற அந்த மனசு உடைந்து போனார். திரும்பமாக என்ன பண்றாரு, ஒரு பானையாக செய்கிறார். ஒரு மனிதனை உருவாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டம். பானையை உருவாக்குவதற்கு அந்த மண்ணெல்லாம் மிதிச்சு அவன் அந்த மண்ணை மெருகூட்டுகிறான். நிறைய மெதிச்சு சொல்றான், ஆண்டவர் எங்க போகணும் கொய்யா வீட்டுக்கு போ, அவனை பார்த்துட்டு கற்றுக்கொள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டார். கடைசியாக சகரியா 60:1 வாசிக்க. எழுந்து பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. அப்பதான் நம்ம மெதிக்கப்பட்டு இந்த குழாவன் எப்படிதான் அந்த பானையை அவன் கிரியிலே வைத்து இந்த பூச்சக்கரத்தில் வைத்து நடுவிலே வைத்து அவருடைய பார்வையெல்லாம் அந்த பானை மேலதான் இருக்கும். என்ன மண்பாட்டம் செய்ய வேண்டும் சொல்லி அது மேலே தான் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம், மிதித்து அது சுட்டீரிக்கப்பட்டு நெருப்பிலே போடப்பட்டு ஒரு கனகனமாக பாத்திரமாக இருக்கும் போது ஆண்டவரை எப்படி பண்ணுவேன் என்றால், நீ எழும்பி பிரகாசி ஒரு ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உதித்தது. நீ எழும்பி பிரகாசிக்கணும். நீ மண்ணுக்கு மண்ணாக போய்விடுவாய். ஆண்டவர் அடுத்த சொல்வார், ஆண்டவருடைய உருவாக்களப்பு இருக்கு. ஒரு மகிமையான பாத்திரமா இருக்கும் போது, எஜமானுக்கு உகந்த பாத்திரமா இருக்கும் போது நீ என்ன செய்யணும்னு சொன்னா, கர்த்தருடைய மகிமை உன் மேலே வந்தது. பையனுக்கு ரொம்ப சந்தோஷம். பானை உடஞ்சு போச்சுன்னா துக்கப்படுவான். எப்போதான் ஒரு ஆத்மா பாவத்தில் இருந்துச்சுன்னா ஆண்டவர் துக்கப்படுவார்.
ஒரு ஆத்மா ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் உடைந்து போன பாத்திரத்தை ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நம்ம யாருடைய கையில் இருக்கிறோம்? கர்த்தருடைய கையில் இருக்கிறோம். களிமண் என்று சொல்லி இஸ்ரவேல் வீட்டாரை பார்த்து இங்க களிமண் அப்படின்னு சொல்றாரு. இந்த களிமண்ணை ஒரு குயவன் எப்படியெல்லாம் செய்கிறான்னு கர்த்தருடைய மகிமை வந்தது. ஆண்டவருடைய அந்த உறுத்துடைய மகிமை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரு. ஆண்டவர் அந்த உறுத்துடைய ஆண்டவர் அப்பதான் ஆண்டவருடைய அவன் வேலை செஞ்ச பிறகு அதை முடித்த பிறகு அதை பார்த்த பிறகு ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணலாம்? ஒரு பெரிய மகிமை ஆசீர்வாதம் ஆண்டவர் சொல்றார். உறுத்துறது இருக்குது ஆண்டவர் நமக்கு நல்லமான ஒரு மகிமை தருவார். இந்த பூலோகத்தில் நமக்கு கிடையாது. அதுதான் சொல்றாரு யாக்கோபு 1:12 படிக்க சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவக்கிரீடத்தை பெறுவார். இவ்வளவு காரியம் இருக்கிறது. ஒரு பையன் வீட்டுல எப்படி அந்த கனிமண்ணை மிதிச்சு அது கல்லு இதெல்லாம் எடுத்து போட்ட பிறகு அவன் உத்தமன் என்று விளங்கின பிறகு அந்த பானை அழகாக செஞ்ச பிறகு அவன் தேவனுடைய மகிமையை காண சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, சோதனை செய்கிற மனுஷன் அவன் உத்தமன் என்று விளங்கின பிறகுதான் ஜீவக்கரத்தை கொடுப்பார். ஆண்டவருக்கு நமக்கு ஜீவக்கரம் ஒன்றுனா இப்படிப்பட்ட காரியத்துல நீ ஒழுங்காக இருந்தால்தான் நீ கனகனமான பாத்திரமா இருக்கும்போது தான் கர்த்தரோட என்ன பண்ணாராம் அந்த ஜீவக்கரத்தை கொடுப்பார். சும்மா எல்லாருக்கும் ஜீவக்கரத்தை கொடுக்க மாட்டார். எல்லாருக்கும் ஜீவக்கரம் கிடையாது. நம்ம ரட்சிக்கப்படலாம், மனதிருக்கலாம், நாகஸ்தானம் இருக்கலாம், சபைக்கு போகலாம், எல்லாம் போகலாம். ஆண்டவருடைய கையில இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் கர்த்தர் என்ன பண்ணாராம் அந்த பாத்திரம் கனகனமா பார்க்கணும். ஆண்டவர் அவர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அந்த ஜீவக்கிரத்தை கொடுக்கிறார். அடுத்தது நீங்க ரெவலேஷன் 3:21 வாசிங்க. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஜெயம் கொள்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் சிங்காசனத்திலே உட்கார வைக்க இடம் கொடுப்பார். அந்த கொயவனுடைய பானை எப்படிதான் உருவாக்குறது போய் பாருன்னு சொல்லி எரேமியா தீர்க்கதரிசிக்கு கொயவனுக்கு எழுந்து புறப்பட்டு போ அப்படின்னு சொல்றாரு. வீட்டுல உட்கார்ந்து இருந்தாத பாருங்க. கெட்டு போன அந்த பாத்திரத்தை மீண்டுமாக உருவாக்கின பிறகுதான் ஆண்டவர் சொல்றார், இந்த உலகத்தை நீங்க ஜெயித்த பிறகுதான், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொல்லாப்புகளும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சோதனைகளையும் நீங்க ஜெயிச்ச பிறகுதான் தேவனுடைய பரலோகத்துல பரலோகத்துல உங்களை உட்கார முடியும். என்ன முடியாது. விதிக்கப்பட்ட மண்ணு அது உகந்த பாத்திரமாக யூஸ்லெஸ் இல்லாத மண்ணு ஆண்டவர் உகந்த ஒரு பாத்திரமாக மாறியது. இன்னைக்கு நம்ம எந்த பாத்திரத்துல நம்ம இருக்கிறோம்? ஒருவேளை அந்த குயவன் இடத்துல யூதாசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இடத்துல உடைக்கப்பட்ட அந்த லேண்ட்ல இருக்கிற அந்த அந்த குயவனுடைய நிலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த குயவனுடைய நிலத்துல அது யூஸ்லெஸ் இல்லாத போயிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கிறா மத்திய 27:4 வசனம். குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன, அது உண்பாடு என்றார்கள். கர்த்தர் எனக்கு கற்பிக்கிறபடியே குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேற்றியது. எரேமியா தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டது அப்போது நிறைவேற்றி. பாருங்க, அந்த யூஸ்லெஸ் உடைக்கப்பட்ட அந்த பாத்திரம் அது என்னவாகி போச்சோ குயவனுடைய நிலத்திலே அதை கொடுத்தார்கள். அது எரேமியா தீர்க்கதரிசி சொல்லப்பட்டது நிறைவேற்றப்பட்டது. எரேமியா காலத்தில் சொல்லப்பட்டது. அந்த உடைக்கப்பட்ட அந்த பாத்திரம் யூஸ்லெஸ்ஸாக போய்விட்டது. இன்றைக்கு நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது ஆண்டவருடைய வாழ்க்கையில நம்ம டெஸ்ட் பண்ணுவாங்க. நிறைய நேரத்தில் இந்த பாடையை அழகாக நெருக்கட்டும் போது தான் அதை டெஸ்ட் பண்ணுறோம். அதை டெஸ்ட் பண்ணும்போதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய அவசியம் ஆகும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். 2 தீமோத்தேயு 4:7 நீங்க வாசிக்கும் போது நல்ல போராட்டத்தை போராடுங்கள், இந்த உலகத்தினாலே ஜெயிப்பீர்கள். நல்ல போராட்டத்தை நம்ம போராடணும். நல்லதுக்காக நீங்கள் கீழ்ப்படியும் போது கர்த்தருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணலாம்? ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கடைசியாக நீங்க வாசிக்கும் போது இந்த பாத்திரத்திலிருந்து நம்ம கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்னன்னு சொன்னா 4 காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள. முதலாவது, இது எப்படிப்பட்ட பாத்திரம் என்று சொன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். இந்த மண்ணை தெரிந்து கொண்டு இந்த பாத்திரத்தை என்ன பண்ண, அந்த மண்ணை திருப்பெடுக்கப்பட்டு அந்த மண்ணை என்ன பண்ண தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். இன்னைக்கு நாங்களும் ஆண்டவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார். தாயின் கருணை நம்மை முன்குறித்திருக்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக. 2வது, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரம். இந்த உலகத்தில் எவ்வளவு மண்ணுகள் இருக்குது, எவ்வளவு கிறிஸ்துவர்கள் இருக்காங்க. கொஞ்சம் பேர் ஆண்டவர் தேர்ந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் தேர்ந்து கொண்டிருக்கிறார். எப்படி அந்த
10 கன்னிகளை 5 பேர் மட்டும் என்ன பண்ணாங்க? விழித்து ஜெபம் பண்ணி ஆண்டவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். ஆண்டவருக்காக வைராக்கியம் இருந்தாங்க. மணவாளன் வருவாரு, மணவாளன் கூட என்ன பண்ணாரு? போனாரு. தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். 3ஆவதாக பரிசுத்தப்படுத்தப்பட்ட பாத்திரம். ஆண்டவர் நம்மளை அந்த மண்ணை பரிசுத்தப்படுத்துறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்த உலகத்தில் நம்ம வாழும்போது நமக்கு அநேக பாவங்கள் நெருக்கி வரும். அதெல்லாம் முதலை தள்ளிவிட்டு நீங்க போகணும். பரிசுத்தம் இல்லை பாருங்க. இயேசு கிறிஸ்து பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஒரு நடக்கையில உடையில எல்லாவற்றையும் ஒரு பரிசுத்தம் வந்தாரு. 3ஆவது நம்ம அன்னப்படம் அக்கினியிலே சோதிக்கப்படுகிறது. மண் பாண்டம் அக்கினியிலே சோதிக்கப்பட்ட பிறகு சில பாண்டங்கள் உடைஞ்சு கூட போயிடும். சில பாண்டங்கள் என்ன பண்ணோம்? அது எடுத்து என்ன பண்ணாங்க? இந்த ரத்த நேரம், கரைப்பட்ட ரத்தம், அது யூதாசுக்குரிய ரத்தம், அது தூக்கி போட்டுருவாங்க. இன்னைக்கு நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு போனீங்களா, அந்த லேண்ட் இருக்கலாம். இன்னைக்கு கோயில் வீட்டுக்கு போனீங்களா, அவங்க அதுக்காக அந்த உடஞ்சி கூட பார்த்துக்கலாம், அதை தூக்கி போட்டுருவாங்க. சொல்றாரு, அக்கினியினாலே நம்ம என்ன பண்ணலாம்? சோதிக்கப்பட்டவருக்கு ஜீவக்கரத்தை கொடுக்குறான். ஆண்டவர் நமக்கு ஜீவக்கரத்தை நீங்க சோதிக்கப்படுங்க. கடைசியாக மகிமையான பாத்திரம். ஆண்டவருக்கு நம்ம ஆண்டவர் என்ன பண்ணாரா? ஒரு மகிமையான பாத்திரமாக வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமையான பாத்திரம். கர்த்தருடைய மகிமை மேல வந்தது. உதிர்ந்து எழுந்து நட சொல்றார். ஆண்டவருடைய அந்த மகிமை ஆண்டவர் நமக்குள்ள வருவது, ஆண்டவர் ஒரு புது மனிதனாக ஆண்டவர் என்ன பண்ணாரா? ஆசிரியர் ஒரு தீர்மானத்தை எடுங்க. இந்த குயவன் கிட்ட பாருங்க, எப்படியெல்லாம் அவன் செய்கிறான், அவன் கண்ணும் கருத்தமா இருக்கிறான். கர்த்தர் என்ன பண்ணாரா? ஆசீர்வதிக்கிறார். எப்படி நம்முடைய வாழ்க்கையே உடைந்த போன பாத்திரமா இருக்கிறோமா? அந்த ஆண்டவருக்கு இந்த கேட்ட அந்த சத்தியத்தின்படி உண்மையாக கீழ்ப்படியும் போது கர்த்தர் உங்களை என்ன பண்ணலாம்? ஆசீர்வதிப்பார். எந்த சூழ்நிலையும் பின்வாங்காத இருக்க கர்த்தர் நம்ம உகந்த பாத்திரமாக வைத்திருக்கிறார். நிறைய பேருக்கு ஆண்டவர் ஒரு எச்சரிக்கை கொடுத்தார். நீ இஸ்ரவேல் தேசத்துக்கு மனம் திரும்ப வேண்டும், மீண்டுமாக கர்த்தருடைய கையில் இருக்க வேண்டும், மீண்டுமாக போய் சுவிசேஷத்தை சொல்லுன்னு சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு தீர்க்கதரிசியாக வைத்தார். ஆண்டவர் நம்மையும் ஒரு தீர்க்கதரிசியாக வைத்திருக்கிறார். அற்புதங்களை அடையாளம் செய்யும்படியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். இது உகந்த ஒரு பாத்திரமாக கர்த்தருடைய வாழ்க்கை ஆண்டவர் என்ன பண்ணலாம்? ஆசீர்வதிப்பார். இன்னும் ஆண்டவர் என்ன பண்ணலாம்? ஆசீர்வதிப்பார். உண்மையாக இருந்த கர்த்தருக்கு கீழ்ப்படிய கர்த்தர் என்ன பண்ணலாம்? ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஏவலாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார்கள். நாம் செல்லிப்போம். எரேமியாவுடைய தீர்க்கதரிசி அந்த வார்த்தை, இந்த தாயின் கருவிலே நான் உன்னை பிரித்தெடுத்தேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கான தீர்க்கதரிசியாக வைப்பேன், இடிக்கவும் நாட்டவும் கட்டவும் என உருவாக்கினேன் என்று சொன்னார். எரேமியாவுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுது. ஒரு குயவன் கையில் இருக்கிற களிமண் நாங்கள் ஆண்டவர், தேவ சித்தத்தின்படி செய்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, இங்கு என் கையில் இருக்கிறீங்க ஆண்டவரே. கேட்ட அந்த சத்தியத்தில் ஆண்டவரே 4-5 காரியங்களை நாங்கள் கேட்ட ஆண்டவரே, இந்த குயவன் அந்த மண்ணை தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கிறான். இந்த மண்ணை தேடி தேடி தெரிந்தெடுத்து இந்த மண்ணை அவன் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறான் ஆண்டவர். தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரம் ஆண்டவர். இந்த உலகத்திலே அசுத்தத்திலிருந்தும் இந்த உலகத்திலே நாங்கள் கரைப்படாத ஒரு வாழ்க்கையாக ஆண்டவரே எங்களை பிரித்தெடுத்ததுக்காக நாங்கள் செலுத்துகிறோம். இந்த உலகத்துல எத்தனை கிறிஸ்தவர்கள் ஆண்டவரே பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, ஆண்டவருக்காக அந்த வேரிலிருந்து கசப்புகளிலிருந்து ஆண்டவரே எங்களை அகற்றி விட்டு ஆண்டவரே இந்த உலகத்திற்கு நாங்கள் ஆண்டவரே ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக வாழ வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக இருக்க வேண்டும். அக்கினியிலே வைக்கப்பட்ட அந்த பாத்திரம் ஆண்டவரே அது சுட்டரிக்கப்பட்டு சோதனைகள் விசுவாசத்தில் ஆண்டவரே அது சுட்டரிக்கப்பட்டு அந்த பாத்திரம் எப்படிப்பட்டதாக இருந்தால் சோதிக்கப்படுகிறது ஆண்டவரே. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருடைய கிறிஸ்துவுடைய வாழ்க்கையும் சோதிக்கப்பட்ட பிறகு ஆண்டவரே அவர் ஜீவக்கலத்தை ஆண்டவரை எங்களுக்காக வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே எங்களுக்கு கிடையாது ஆண்டவரே. இந்த உலகத்தில் இந்த பூமியிலே வாழ்கிற நாட்களிலே சோதனைகளை ஜெயிக்கிற மனுஷன் ஆண்டவரே பாக்கியவான் என்று சொன்னீரே. எங்கள் விசுவாசம் எந்த அளவினால் அளக்கப்படுகிறது ஆண்டவரே. இறைவன் தீர்க்கதரிசியை பார்க்கும்போது ஆண்டவரே குயவன் வீட்டுக்கு போகிறான், குயவன் அந்த பாத்திரத்தில் செய்வதிலே அவன் கவனமாக இருக்கிறான் ஆண்டவரே. அந்த பாத்திரத்தில் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அந்த நாணத்தை வைத்து அந்த பாத்திரத்தை வளைந்து கொண்டு இருக்கிறான் ஆண்டவரே. இந்த பாத்திரத்தை ஆண்டவரே தூக்கி எரியப்பட்ட பாத்திரமாய் காணப்படுகிறார். கடைசியாக ஆண்டவரே இந்த பாத்திரம் ஆண்டவர் அக்னியால் சுட்டரிக்கப்பட்ட பிறகு தீயினால் சுட்டரிக்கப்பட்ட பிறகு அது வெளியேறப்பட்ட பாத்திரமாக ஆண்டவரே எஜமானுக்கு உகந்த பாத்திரமாக ஆண்டவரே எஜமானை குணப்படுத்துகிற பாத்திரமாக ஆண்டவரே அது உருவாக்கி இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை அது மேல இருந்துச்சு ஆண்டவரே. நாங்கள் இந்த உலகத்துல ஆண்டவரை உடைக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிறோமா அல்லது கர்த்தருக்கு உகந்த பாத்திரமா இருக்கிறோமா? கர்த்தருடைய வாழ்க்கை
இருக்கு. ஆண்டவரை போய் பாருங்க, கற்றுக்கொள்ளுங்க என்று சொன்ன தேவனாகவே பண்படுத்தப்பட வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாள் உங்களோடு கூட எனக்கு இடைபெற வேண்டும். ஆண்டவரே கர்த்தருக்காய் ஆண்டவரை ஜீவன் கொடுக்கிறவர் பரலோக ராஜ்யத்திலே விற்றிருப்பார் என்று சொன்ன தேவனாகவே இந்த உலகத்தில் நான் ஜெயங்கொள்வராய் காணப்பட வேண்டும். வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம், தடைப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம், ஆமோசிப்பவர்களுக்கு ஆட்சேபிக்கிறோம், குடும்பங்களுக்கு ஆட்சேபிக்கிறோம், பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்தார்கள். நாங்கள் கனவேதமாக இருக்கிறவர்களாகவே உங்களுக்கு ஆண்டவரே ஒரு கனவின பாத்திரம் ஆண்டவரே, பாத்திரமானவர் பரிசுத்தமாக பாத்திரமாக ஆண்டவரே அவருடைய வாழ்க்கை நீங்கள் உயர்த்தினாங்களே. ஜான்களுக்கு ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே, குடும்பத்துக்கு ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே, குடும்பத்தை ஒன்று சேர்க்கிற தேவன் ஆண்டவரே, வருகிற நாட்கள் அந்த திருமண காரியங்களுக்கு ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நான் சபைக்கு போறேன், கர்த்தர் சில காரியங்களை கற்றுக் கொடுத்தார் ஆண்டவரே. நான் கர்த்தருடைய கையில் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவரே. இந்த உலகத்துக்கு நான் உகந்த பாத்திரமா இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஒரு மண்பானம் உடைந்து விடும் ஆண்டவரே, அது கொய்ய நேரத்திலே அது ஒதுக்கப்பட்ட பாத்திரமான ரத்தங்கர பாத்திரமானவரே, கரைப்படுத்தப்பட்ட பாத்திரமா இல்லாத ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே பரிசுத்தமாக்க பாத்திரமா ஜீவக்கிரத்தை கொடுக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகள், பிள்ளைகளுக்காய், தடைப்பட்ட பிள்ளைகளுக்காய், அதே என் குடும்பத்துக்காக நிஜமாடி கனப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. அப்ப எல்லாவற்றுக்கும் உகந்த பாத்திரமாக இருக்க கர்த்தரை பகையப்படுத்துங்க. கேட்டவை கேட்கும்போது எல்லாத்தையும் நீங்கள் கூட்டிக் கொடுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, மகிமைப்படுத்துங்க. பிதா குமார பரிசுத்த ஆவியினால அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே கொடுத்த காணிக்கையை அங்கீகரிங்க ஆண்டவரே. சபைக்காய் கொடுக்கிற கரங்களை கர்த்தர் நீங்கள் ஆண்டவரே ஆண்டவர் உயர்த்த போகிறேன் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவருடைய கையில் இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர்களுக்கு இந்த உதவிகளை செய்ய கலர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்ட ஆண்டவரே, கொடுக்கிற கரங்களை கர்த்தர் வளமையாக பயன்படுத்துங்க. ஆசீர்வதிய மகிமைப்படுத்துங்க. இறங்கி கொடுக்கிறவன் திரும்ப பெற்றுக்கொள்வான் என்று சொல்வது போல ஆண்டவரே, கொடுக்கிற கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிய மகிமைப்படுத்துங்க. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, தடைப்பட்ட குழந்தைகளை ஆசீர்வதிங்க. ஆட்டி உங்க சமூகத்தில் ஒப்புக்கொள்கிறோம். பிதா குமார பரிசுத்த ஆவியினால ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து விளையாட்டு நாம் ஜெபிக்கிற நிச்சயம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்துதி, என் முழுமே பரிசுத்தம் ஸ்துதி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்துதி, கர்த்தர் செய்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய வல்லமையும் இங்கு வந்திருக்கிற அனைவரோடும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை மட்டும் ஆண்டவரே